காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. எவ்வளவோ அருளாளர்கள், மகான்கள், துறவிகள் மற்றும் சித்தர்களை பற்றிய வரலாற்றை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்று நாம் காண இருப்பது ஒரு பெண் சித்தரை பற்றிய சரிதம். அவர்களை நாம் மாயம்மா என்று அன்புடன் அழைக்கலாம். அப்படித்தான் மக்களும் அழைத்தார்கள். இவர் 1920 கன்னியாகுமரியிலே தோன்றினார். ஏன்னா ஒரு சிறு குழந்தையாக அவர்கள் பிறந்திருந்தால் அவர்களை நாம் சொல்லலாம், இன்ன பெற்றோருக்கு இன்ன தேதியிலே பிறந்தார்கள் என்று. ஆனால் அவர் தோன்றினார் என்பதுதான் உண்மையான அர்த்தமாக இருக்க முடியும். ஏன்னா ஒரு கடவுள் தோன்றினார் என்று நாம் எப்படி சொல்கிறோம்? ஒரு தரிசனம் கொடுத்தார் என்று தானே நாம் வர்ணிக்கிறோம். பல கதைகளிலே பாண்டுரங்க பெருமாள் தரிசனம் கொடுத்தார், சிவபெருமான் ரிஷபாரூடராக காட்சி கொடுத்தார் என்று தானே நாம் சொல்கிறோம். அப்படித்தான் இந்த மாயம்மா சித்தரையும் நாம் சொல்லலாம். ஏன்னா அவர் கன்னியாகுமரியில் எப்படி வந்தார், யார் அவரை அழைத்து வந்தார்கள், அவரது பெற்றோர் யார், இந்த விவரங்கள் ஒன்றுமே நமக்கு தெரிவது கிடையாது. ஏன்னா ரிஷி மூலம் நதி மூலம் பார்க்கக்கூடாது என்பார்கள் பெரியோர்கள். அப்படித்தான் அமைந்தது இவருடைய வாழ்க்கை வரலாறு. ஏன்னா அவரை சில பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, அவர் நேபாளத்து இளவரசியாக இருந்தவர், இங்கே அவர் தமிழகத்தின் தென்கோடி குமரி கடலோரம் விட்டார் கன்னியாகுமரிக்கு அப்படின்னு சொல்றவங்களும் உண்டு. இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அசாம் மாநிலம் காமாக்யா என்ற கோயில் இருக்கிறது அல்லவா, அன்னை பராசக்தியின் 51 சக்தி பீடங்கள், அதிலே இருந்து வந்தவர் இவர், பராசக்தியின் வடிவம், மகாலட்சுமி தாயாருடைய அம்சம் என்றும் சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ஏன்னா பக்தர்களுக்கு அவர் கொடுத்திருக்கின்ற அனுபவங்கள் அப்படி. ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி அவர் தரிசனம் கொடுப்பார். அதை வைத்துக்கொண்டு அந்த பக்தர்கள் இப்படி எனக்கு காட்சி கொடுத்தார்கள் மாயம்மா சித்தர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் பல பேருடைய தலைவிதியையும் அவர்களுடைய ஜாதகத்தில் அமைந்திருக்கக்கூடிய பல இன்னல்களையும் போக்கியிருக்கின்ற அற்புதமான சித்தர் என்று தான் இவரை நாம் சொல்லலாம். அவர் இங்கே வரும்பொழுது ரொம்ப அழகான ரூப லாவண்யத்தோடு இருந்தார்களாம். ஆனால் இந்த தோற்றத்தினால் அவர்களுக்கு பாதிப்பு நேரும் என்று தெரிந்தவுடன் என்ன பண்றாங்களாம், தம்முடைய தோற்றத்தை மாற்றிக்கொண்டு விட்டார்களாம். இது இயல்புதானே. ஏன்னா சித்தர்கள்னு சொன்னா தம்முடைய தோற்றத்தை அவர்கள் மாற்றிக்கொள்வது ஒன்றும் பெரிது கிடையாதல்லவா, அதில் வியப்பு ஒன்றும் கிடையாதே. ஆனா இவரை சித்தர்னு எப்ப கண்டுபிடித்தார்கள் மக்கள்? ஏன்னா இதை நாம பார்க்கணும் இல்லையா? ஏன்னா அவங்க தன்னை வெளிக்காட்டிக் கொள்வது கிடையாது. தன்னுடைய அதிசயம் என்ன, தாம் புரியக்கூடிய மிகப்பெரிய அமானுஷ்ய பல அற்புதங்கள் என்ன என்பதை பற்றி அவர்கள் வாயை திறந்து சொல்வது கிடையாது. இவர் வந்தது முதற்கொண்டு எந்த ஒரு வாக்கியத்தையும் சொல்லியது கிடையாதாம். யாரிடமும் போய் தமக்கான உணவை அவர் கேட்டது கிடையாது. அப்போ இவர் எப்படிதான் வாழ்ந்திருப்பாரு? இது நமக்கு ஒரு சந்தேகமாக இருக்கக்கூடும். ஏன்னா அவர் வாயை திறந்து எந்த ஒரு வார்த்தையும் பேசவில்லை என்று நாம் சொன்னோம். அப்போ இவர் என்ன பண்ணுவாங்க இந்த மாயம்மா சித்தர்? இவங்க கிழிந்த உடைகளை அணிந்து கொண்டிருப்பார்களாம். கன்னியாகுமரியா முக்கடல் சங்கமிக்கின்ற இடம். அங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அமாவாசையோ அல்லது பௌர்ணமியோ நேரிட்டால் என்ன நடக்கும்? கடல் அலைகள் பெரிதாக கிளம்பும் பூதாகரமாக. அப்பொழுது மீனவர்கள் என்ன பண்ணுவாங்க, கடலுக்கு செல்லவே பயப்படுவாங்களாம். அவ்வளவு பயம் அவங்களுக்கு. ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய அலை கிளம்புனா என்ன பண்ண முடியும்? அந்த பயம் அவர்களுக்கு. ஆனால் அதை பற்றியெல்லாம் சிறிதும் கவலை கிடையாது மாயம்மா என்ற பெண் சித்தருக்கு. அவங்க என்ன பண்ணுவாங்க, 30-40 கிலோமீட்டர் தாண்டி கூட அவங்க நீந்திக்கிட்டு வருவாங்களாம். அப்போது படகுல போகிற மீனவர்கள் கேட்பாங்களாம், அம்மா நான் உங்களை கொண்டு போய் விட்டுடட்டுமா கரையிலன்னு கேட்கும் பொழுது இவங்க சிரித்து கொண்டே நீந்தி கொண்டிருப்பார்களாம். ஆனால் இவங்க கரைக்கு வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாயம்மா பெண் சித்தர் முன்னாடியே கரைக்கு விடுவார்களாம். இது எப்படி சாத்தியமாகி இருக்க முடியும்? ஏன்னா வாயை திறந்து ஒரு வார்த்தையும் பேசுவது கிடையாது, சாப்பாடும் கை நீட்டி அவர்கள் கேட்டது கிடையாது. அப்போ இவங்க எப்படிதான் வாழ முடியும்? ஏன்னா எப்படி இருந்தாலும் மனித உடல் என்ன கேட்கும்? சாப்பாடு கேட்கும் அல்லவா, இல்லைனா சக்தி இருக்காது இல்லையா? அப்போ இவர்களுக்கு இந்த சக்தி எல்லாம் எப்படி கிடைத்தது? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கடலுக்குள்ள போயிட்டு கடற்பாசிகளை எல்லாம் கொண்டு வருவார்களாம். எடுத்துட்டு என்ன பண்ணுவாங்க, கரையில போட்டுடுவாங்களாம். போட்டுட்டு என்ன பண்ணுவாங்க பாருங்க, இரவு நேரத்துல அவங்களுக்கு எங்கிருந்து தீக்குச்சிகள் கிடைக்கும் அல்லது தீப்பெட்டி கிடைக்கும், அதை எரிய வைத்து கொண்டு உட்கார்ந்து இருப்பார்களாம். சில வேளைகளில் என்ன பண்ணுவாங்களாம், பகல் நேரத்துல
அந்த கடற்பாசிகளை கொண்டு வந்தார்கள் அல்லவா, அதையும் வாழை மட்டையும் வைத்துக்கொண்டு சூரியனை பார்த்து ஏதோ சொல்லுவார்களாம், வாய் முணுமுணுக்கமாம் ஏதோ வார்த்தைகளை. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, அது தீப்பற்றி எரியுமாம். இப்படியெல்லாம் அவரை பற்றி சொல்லி கொண்டிருந்தார்கள். ஆனா அவரை பற்றிய ஒரு முழு பரிணாமம் எப்பொழுது கிடைத்ததென்றால் 1925 கிடைத்தது. என்னன்னா, அப்போ ஒரு சுற்றுலா பேருந்து வருகிறது கன்னியாகுமரிக்கு. அப்போ அந்த தெருப்பக்கமாக சுற்றி கொண்டிருந்த ஒரு நாய் என்ன பண்ணுச்சு, அந்த பேருந்து சக்கரத்திலே மாட்டிக்கொண்டு விட்டது. அப்போ என்ன நடந்ததுன்னா, அந்த நாயுடைய குடல் வெளியே வந்து விட்டது. ஏன்னா ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இப்போ எல்லாம் சுற்றி நின்று பார்க்கிறார்கள். எல்லாருக்கும் பயம், ஏன்னா கிட்ட போகிறதுக்கு. அந்த நாயா தீனமான குரல்ல அலறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா அதனுடைய உயிர் வேதனை அதற்கு. அதனால அப்போ இந்த மாயம்மா என்ற பெண் சித்தர் என்ன பண்றாங்க, கிட்ட வந்து அந்த நாயை கொஞ்சமும் அருவருப்பு காட்டாமல் அதை தூக்கி தன்னுடைய மடியில் வைத்து கொண்டு தம்முடைய கைகளினாலே அவங்க என்ன பண்றாங்களாம், வைக்கோலை வைத்து கட்டுகிறார்களாம். தம்முடைய துணியை தாம் அணிந்திருக்கிறார்கள் அல்லவா, அந்த துணியை கிழித்து கட்டி விடுகிறார்களாம். அப்புறம் என்ன பண்றாங்க, அந்த நாயை தடவி கொடுக்கிறார்களாம். எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க மக்கள், இது இவங்க ஏதோ பண்றாங்க, ஏதோ மனநிலை சரியில்லாதவர் போல அப்படின்னு. ஏன்னா எல்லாரும் நெருங்கவே பயப்படுறாங்க. ஆனா இந்த அம்மையார் என்ன பண்றாங்க, துணிந்து வந்து இந்த முதலுதவியை செய்கிறார்கள் அல்லவா. அதனால இது இப்படி இருக்க ஒரு இரவு சென்றது. எல்லாரும் நினைச்சுக்கிட்டாங்க, சரி மறுநாள் இந்த நாய் இறந்து போயிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு வந்து பார்த்தாக்கா மெல்லமா கண் விழித்து பார்க்குது அந்த நாய். அதுக்கப்புறம் என்ன நடக்குது, எழுந்து ஓடுதான். அன்றையிலிருந்து அந்த நாய்க்கு என்ன தோணியதோ அது மாயம்மா என்ற பெண் சித்தரோடவே தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை தொடர்கிறது. அவங்க எங்க போனாலும் கூடவே போகுமா. அது மட்டும் கிடையாது, பல நாய்கள் இவரை சுற்றி வந்து கொண்டிருந்ததாம். இவரை என்னன்னு சொன்னாங்களாம், அதுக்கப்புறமா இவரை பைரவ சித்தர்னு சொன்னாங்களாம். இவங்க பல சித்துக்களை வெளிக்காட்ட தொடங்கியது இதற்கு அப்புறமா தான். ஏன்னா அப்போதான் ஜனங்க நம்ப தொடங்கினாங்களாம். ஏன்னா ஒரு நாய் அடிபட்டு இருக்கிறது, அதனுடைய குடல் சரிந்து விட்டது, எப்படியும் இறந்துவிடும் என்பது அவங்களுக்கு உறுதியாக தெரிந்து விட்டது. ஆனால் இதை மாற்றி அமைத்தார்கள் அல்லவா, அதற்கு வாழ்வு கொடுத்தார்கள் அல்லவா. அதற்கு பிறகு அவருடைய அந்த அதிசயம் பல பேருக்கு புரிந்து விட்டது. அவர் அந்த கன்னியாகுமரியில் இருக்கும் பொழுது பல கடைகளுக்கு செல்வார்களாம். அங்கே போயிட்டு என்ன பண்ணுவாங்க, உணவுப் பொருள் இருந்தால் எடுப்பார்களாம். தம்முடைய கைகளினால எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா நாய்களுக்கு ஊட்டி விடுவார்களாம். ஆனால் இதை எதிர்பார்த்தார்கள் அந்த வியாபாரிகள். ஏன்னா அவங்க வந்து நம்முடைய கடையில் நிற்க மாட்டார்களா, ஏதாவது தின்பண்டத்தை எடுக்க மாட்டார்களா, எடுத்து சாப்பிட மாட்டார்களா, அப்படித்தான் ஏங்கினாங்களாம். ஏன்னா அவங்க அந்த பாதத்தை வைத்தால் அந்த இடம் ரொம்பவும் செல்வ செழிப்பாக மாறிவிடுகிறது, வியாபாரம் நன்றாக நடக்கிறது. அதனால இதையெல்லாம் கேள்விப்பட்டார்கள் மக்கள். அவருடைய அந்த அதிசயம் பல ஊர்களுக்கு பரவத் தொடங்கியது. அப்போ அந்த காலகட்டத்தில் இருந்த பல மகான்கள் இவரை ரொம்பவும் மதித்தார்கள். ஏன்னா ஒரு பெண் சித்தரை மதிப்பது ரொம்பவும் அரிதல்லவா. அப்போ பூண்டி சுவாமிகள் கலசப்பாக்கத்தில் இருந்தவர் அவரும், மற்றும் இந்த திருக்கோவிலூரில் அமைந்திருக்கின்ற ஒரு சுவாமிகள், அவர் ஞானானந்தகிரி சுவாமிகள் என்று அவரை அழைப்பார்கள், அவரும், அப்புறம் காசி மகான்னு சொல்லுவாங்க இல்லையா, யோகி ராம் சரத்குமார், அவரும் என்ன பண்ணுவாங்களாம், தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்களாம். என்னன்னா, நீங்க மாயம்மா என்ற பெண் சித்தரை வணங்குங்கள், உங்களுக்கு அன்னை பராசக்தியின் சக்தி கிடைக்கும் அப்படின்னு ஒரு தெளிவை கொடுப்பார்களாம். ஏன்னா அவ்வளவு சீக்கிரம் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் அல்லவா. ஏன்னா மக்களே ஒப்புக்கொள்ள மாட்டார்கள், ஆனால் மகான்கள் ஒப்புக்கொண்டார்கள் அல்லவா இந்த மாயம்மா என்ற பெண் சித்தரை பற்றி. கலசப்பாக்கத்துல பூண்டி மகான் என்ன சொல்லுவாருன்னா, தம்மை நாடி வரும் பக்தர்களுக்கு நீங்க கன்னியாகுமரிக்கு போயிட்டு மாயம்மா பெண் சித்தரை வணங்குங்கள், உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது நடக்கும், அவரை நீங்கள் சந்தித்தால் உங்களுடைய அந்த யோக நிலை நன்றாக அமையும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்படித்தான் ஒரு வாட்டி திருக்கோவிலூர் ஞானானந்தகிரி சுவாமிகளை அணுகி அவரை நாடி ஒரு பக்தை வந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்கன்னா, சுவாமி எனக்கு அன்னை பராசக்தியினுடைய தரிசனம் கிடைக்குமா, எனக்கு அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு கேட்கும் பொழுது இவர் என்ன பண்ணாராம், ஒரு கை காட்டி விட்டார். என்னன்னா, நீங்கள் கன்னியாகுமரிக்கு போயிட்டு அந்த மாயம்மா என்ற பெண் துறவியை, அந்த சித்தரை நீங்கள் சந்தியுங்கள் அப்படின்னு ஒரு கீவேர்டில் சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனால் அவர் நேரடியாக சொல்லலை, நீங்கள் போயிட்டு அந்த ஸ்தலத்தை தரிசனம் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த பெண் பக்தையும் வந்தார்களாம். அப்போ என்ன நடந்ததுன்னா,
மாயம்மா என்ற பெண் சித்தர் என்ன பண்ணாங்கன்னா, நாய்களுக்கெல்லாம் உணவூட்டி கொண்டு இருந்தார்களாம். அப்போ இந்த பெண் பக்தையும் வந்திருக்கிறார்கள். அப்போ இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்த பெண் துறவி சாப்பாட்டை கொண்டு வந்து ஊட்டி விட்டார்களாம் அந்த ஞானானந்தகிரி சுவாமிகளுடைய பக்தைக்கு. இந்த அம்மையாருக்கா பிடிக்கவில்லை அந்த பெண் பக்தைக்கு, அதனால வேண்டாம்னு மறுத்துட்டாங்களாம். அப்புறமா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, தம்முடைய குருவை தேடி சென்றிருக்கிறார்கள். அப்போ அவரு கேட்டாங்களாம், என்னம்மா அன்னை பராசக்தியின் தரிசனம் உனக்கு கிடைத்ததா அப்படின்னு கேட்கும் பொழுது இவங்களா, இல்லையே எனக்கு கிடைக்கலையே அப்படின்னு சொன்னாங்களாம். ஆனால் இவர் பாருங்க மிகச்சரியாக கண்டுபிடித்து விட்டார். என்னன்னா, உனக்கு கிடைத்திருக்கணுமே, நீ தான் இல்லைன்னு மறுத்துட்டு வந்திருப்ப, நல்லா யோசனை பண்ணி பாரு அப்படின்னு சொன்னாங்களாம். அப்போ இந்த பெண் பக்தைக்கு புரிந்து விட்டது. ஏன்னா நாய்களுக்கு மாயம்மா என்ற பெண் சித்த உணவு ஊட்டி கொண்டு இருக்கும் பொழுது தமக்கு மூட்டி விட்டார்கள். ஆனால் இந்த அம்மா தானே வேணான்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய வாய்ப்பை தவற விட்டு விட்டார்கள். இப்படி பல பேருக்கு பல அற்புதங்களை அவர்கள் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அப்போ திரு ராஜேந்திரன் என்ற ஒரு பக்தர், ஒரு ஆன்மீக அன்பர், அவருக்கு வள்ளலார் மீது பெரும் மதிப்பும் பக்தியும் இருந்தது. அவர் அந்த வழியைத்தான் பின்பற்றினார், சன்மார்க்க நெறியை. அவர் இந்த மாயம்மா என்ற பெண் துறவியை பற்றி கேள்விப்பட்டு என்ன பண்றாரு, கன்னியாகுமரிக்கு வந்து பார்க்கிறார். அப்பொழுது இவருக்கு ஒரு ஞானம் வந்தது. என்னன்னா, இவர் சாதாரண மனுஷி கிடையாது, இவர்கள் பல சித்துக்களை தெரிந்து வைத்திருப்பவர், இவரை நாம வணங்கணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டு இவரை வந்து கார்ல கூட்டிட்டு போவாங்களாம். இவங்க எந்த ஸ்தலத்துக்கு போனாலும் இவர் அதற்கான ஏற்பாடுகளை செய்வாராம். அப்போ இவர் என்ன பண்றாருன்னா, கன்னியாகுமரியிலிருந்து ஷிஃப்ட் பண்ணி சேலத்துக்கு வந்து விட்டார்கள், ஏற்காடுக்கு. அங்கே வந்து இவர்கள் ஒரு தவக்குடியில் அமைத்து கொடுத்தார்களாம் மாயம்மாவிற்கு, இந்த ராஜேந்திரன் என்பவர். அவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. ஒரு வருடம் சென்று இருக்கும். அப்போ அந்த ஊர் மக்கள்லாம் கொஞ்சம் கடுமையாக பேச தொடங்கி விட்டார்களாம். இவங்க என்னைக்கு இங்க காலடி எடுத்து வச்சாங்களோ அன்னிலேருந்து இந்த கிராமத்தில் ஒரு சொட்டு மழையும் பெய்ய மாட்டேங்குது, எங்க தயவு செய்து நீங்க வெளியே போயிடுங்க இந்த ஊரை விட்டு, எங்களுக்கு மழை வேண்டியதாக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது மாயம்மா என்ன பண்றாங்களாம், கொஞ்சம் புன்னகையோடு வானத்தை காட்டி கை நீட்டினார்களாம். இன்றைக்கு மழை வரும் என்பது அர்த்தம். ஏன்னா அவங்க தமிழ்ல பேசினது கிடையாது, பேசுவது 1-2 வார்த்தைகள் தான், அது கூட வடமொழியில் தான் இருக்கும். அதனால வானத்தை காண்பு சொல்லும் பொழுது இவங்க நம்பல. சரி ஏதோ சொல்றாங்க வானத்தை காண்பித்து அப்படின்னு. ஆனா அன்று இரவு மழை பெய்தது. எப்படிப்பட்ட மழை, நீங்க ஒரு வருடத்திற்கான மழை கேட்டீர்கள் அல்லவா, அது ஒரே நாளில் பெய்து விட்டது. ஏன்னா பஞ்சபூதங்களும் அடக்கம் அல்லவா சித்தர்களுக்குள், அதை நிரூபித்து காட்டியிருக்கிறார் அல்லவா. அன்னிலிருந்து என்ன பண்றாங்க இந்த ஏற்காடு மக்கள், அவரையும் வழிபட தொடங்கி விட்டார்கள். ஏன்னா அவங்க தம்மை பராசக்தியின் அம்சம் என்பதை நிரூபித்து விட்டார்கள் அல்லவா. அதனால இது மட்டும் கிடையாது, பல பேருடைய நோயை அவர்கள் தீர்த்து வைத்திருக்கிறார்கள். அது எப்படி நடக்கும் என்பது நமக்கு இன்னமும் அதிசயமாகத்தான் இருக்கிறது. ஏன்னா இப்போ ஒரு நோயாளிக்கு தம்முடைய நோயை பற்றி தெரியும், ஆனால் எதிரில் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்படி தெரியும் இன்ன நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், இன்ன உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை பற்றி. ஆனால் மிகச்சரியாக கண்டுபிடித்து விடுவாராம் மாயம்மா. நீங்க அவங்கள தேடிக்கிட்டு போனீங்கன்னா உங்களுடைய நோய் என்னன்னு நீங்க சொல்ல வேண்டியது கிடையாது, ஆனா அவர்களுடைய அனுகிரகம் பெற்றால் எப்படியும் அந்த நோயை தீர்த்து விடுவார்களாம். இது பல பேருக்கு நடந்திருக்கிறது. ஏன்னா அப்படித்தான் ஒரு அன்பர் வந்தாரு, அவருக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு உடல் உபாதை. ஆனா அவரு மாயம்மா என்ற பெண் சித்தரை வணங்கும் பொழுது அவர் என்ன பண்றாங்க, அவரை தடவி கொடுக்கும் பொழுது எப்படித்தான் நிகழ்ந்தது என்பது நமக்கு இன்னமும் தெரியாது அந்த அதிசயம். ஏன்னா அவங்களுக்கு அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலை மாதிரி இயல்பு நிலைக்கு அந்த உடல் திரும்பி விட்டது. எப்படி நடந்திருக்க முடியும் இதெல்லாம்? ஏன்னா நாம நாயோடைய விஷயத்திலேயே கவனித்திருக்கலாம். ஏன்னா உடல் சரிந்து வெளியே வந்து விழுந்து விட்டது, இனி அதை பிழைக்க முடியாது. இது தெரிந்தும் அவங்க என்ன பண்றாங்க, தம்முடைய சக்தியை பயன்படுத்தி அதை சரிப்படுத்தி விடுகிறார்கள். இப்படி பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தியவர் மாயம்மா என்ற பெண் சித்தர். ஏன்னா ரொம்பவும் பெண் சித்தர்கள் குறைவு அல்லவா. ஆனா அந்த காலகட்டத்தில் இவங்க ரொம்பவும் அற்புதங்களை புரிந்திருக்கிறார்கள். இதை பல பிரபலங்கள் வந்து நேரில் பார்த்து அவர்களுடைய அருளை பெற்றிருக்கிறார்கள், தம்முடைய வாழ்வை மேம்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இவங்க பல அற்புதங்களை செய்து வந்தார்கள். அப்புறம் இவங்க ஜீவசமாதி அடைவதை முன்கூட்டியே தெரிவித்து விட்டார்களாம். தம்மை கவனித்து கொண்டார்கள் அல்லவா திரு ராஜேந்திரன் என்ற பக்தர், அவரிடம் சொல்லிவிட்டார்களாம், இன்றைக்கு நான் சமாதியாகி விடுவேன் அப்படின்னு. அப்படி அவர் சமாதி அடைந்த நாள் பிப்ரவரி மாதம் 9ஆம் தேதி 1992.
அப்பொழுது அவர்கள் சமாதி அடைந்து விட்டார்கள். தம்முடைய ஸ்தூல உடலை விட்டு சூட்சும உடலுக்கு மாறிவிட்டார்கள். ஆனா இவங்களுக்கு இந்த சேலம் ஏற்காட்டிலே ஒரு ஜீவ சமாதி இருக்கிறது. அது மட்டும் கிடையாது, இவர்கள் எங்கே முதலிலே தங்கினார்களோ கன்னியாகுமரியில், அங்கேயும் இவர்களுக்கு ஒரு சிறு கோவில் அமைத்திருக்கிறார்கள் ஆன்மீக அன்பர்கள். அங்கேயும் இவர்களுடைய அதிர்வலைகள் இன்னமும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தம்மை நாடி வரக்கூடிய பல பக்தர்களுடைய குறைகளையும் தோஷங்களையும் கர்மாக்களையும் இவர் வாங்கி கொண்டு அதை இவர் மாற்றி அமைக்கிறார். தம்முடைய அற்புத யோக சக்தியின் மூலம் இன்னமும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது இவருடைய ஆன்மீக ஆற்றல். இதை நாம என்னன்னு சொல்ல முடியும்? ஏன்னா இது உறுதிதானே, அன்னை பராசக்தியின் அம்சம் தானே இவர்கள். அதை இவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் அல்லவா, உறுதிப்படுத்தி விட்டார்கள் அல்லவா, நாமும் நம்பிதானே ஆக வேண்டும். இது உண்மை அல்லவா? அதனால இப்போ மக்கள் என்ன பண்றாங்க, பல பேர் அவருடைய அந்த ஸ்தலத்துக்கு வந்து தம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறார்கள். இன்னமும் சில பேர் ரொம்ப நுணுக்கமான ஒரு அற்புதமான வேலையை செய்கிறாங்க. என்னன்னாக்கா, நம்முடைய ஜாதகத்துல சந்திரன் இருக்கக்கூடிய நிலை, அது நம்முடைய ராசிக்கு 1, 5, 9ஆம் இடங்களில் கேது இருந்தாக்கா இப்படிப்பட்ட பெண் சித்தர்களை வணங்கினால் அவர்களுடைய வாழ்க்கை மேம்படும். இந்த ஒரு அற்புதமான உண்மை பல பேருக்கு புரிந்திருக்கிறது. அதை அவர்கள் தெரிந்து கொண்டு என்ன பண்றாங்க, மாயம்மா என்ற பெண் சித்தரை வணங்குகிறார்கள், தம்முடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்கிறார்கள். நாமும் வணங்குவோம். இந்த அன்னை பராசக்தியின் அம்சமாக விளங்குகின்ற மாயம்மா தேவியினுடைய பாத கமலங்களை வணங்கி வாழ்க்கையிலே நம்மை மேம்படுத்திக் கொள்வோமாக. மீண்டும் சந்திப்போம் ஒரு அற்புதமான அருளாளருடைய வரலாற்றிலே. காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.